பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொளி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி, கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற கர்த்தர். பாக்கா டு பெராக்கா. பாக்கா என்றால் கண்ணீர், பெராக்கா என்றால் சந்தோஷம், ஆசீர்வாதம். இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். சங்கீதம் 84 6ஆம் வசனத்திலே, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே இருந்தவர்கள் அதை உருவ கடந்து அதை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார்கள். யார் இவர்கள்? இவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நிலைத்து நின்றவர்கள், கர்த்தரை துதிப்பவர்கள், கர்த்தரே பலனாக கொண்டவர்கள், கர்த்தருடைய செம்மையான வழிகளிலே நடப்பவர்கள். இவர்களுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஒரு கண்ணீரின் கவலையின் சூழ்நிலை, அது அவருடைய சொந்த வாழ்க்கையாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று அவர்கள் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக மாற்றுகிறார்கள். அவர்கள் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அதை பள்ளத்தாக்கை கடக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறார், இறங்குகிறார், அதை நீரூற்றாக மாற்றி மழை பெய்யச் செய்து அதை நிரப்புகிறார். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். யோசபாத் ராஜாவின் சூழ்நிலை 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்திலே அவருக்கும் இப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. அம்மோன் ஜனங்களும் மோவாபியர்களும் அவர்களோடு சேர்ந்த ஜனங்களும் அவனை எதிர்த்து யுத்தத்துக்கு வருகிறார்கள். ஒரு பள்ளத்தாக்கிலே கூடுகிறார்கள். யோசபாத்திற்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரே கவலை, ஒரு அழுகையின் சூழ்நிலை. ஆனால் தளரவில்லை. ஜனங்களை எல்லாம் அழைத்து ஆலயத்திலே கூடிவர செய்து, என்னுடைய பலன் அல்ல, கர்த்தருடைய பலனை என்னை காக்கும் என்று ஆண்டவரை துதித்து பாடுகிறார்கள். கர்த்தர் இவர்களை யுத்தம் செய்ய அனுமதிக்கவில்லை. அவரே இவர்களுக்காக யுத்தம் செய்து அந்த அம்மோனியர்களையும் மோவாபியர்களையும் அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி வெட்டுண்டு மடிய செய்கிறார். இது அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். இதுதான் கண்ணீரை களிப்பாக மாற்றுகிற கர்த்தர். 26ஆம் வசனத்திலே ஜனங்கள் எல்லோரும் அந்த பெராக்காவில் கூடி மகிழ்கிறார்கள். பெராக்கா என்றால் சந்தோஷம், ஆசீர்வாதம். கண்ணீரை மாற்றுகிற கர்த்தர் நம்மளோடு